எனக்கு அருள் வாக்கு தருவாய் ராமா. நிகரேதும் கிடையாது அறினமோ என்றரா அவனி உலகினிலே ஹரிராம உண்மை பாட உலகினிலே ஹரிராம உன்னை பாட ராம பிள்ளை எல்லாம் மன்னனுக்கு பிள்ளை கலிகள் தீர்த்த பிள்ளை எல்லாம் மன்னனுக்கு பிள்ளை கலிகள் தீர்த்த என் பெருமாளிரு குராமா மதளையில்ல மன்னனுக்கு மதளை கலிகள் தீர்த்த ராமா மதளையில்ல மன்னனுக்கு மதளை கலிகள் தீர்த்த மாயவனிரு புராமா கலிகள் தீர்த்த பெருமாளே ரகுராமோ மதுரையில் கண்ணருக்கு மதுரை கணித்த பெருமாளே அந்த தாடகம் முடித்து தவ முனிவர் வேள்விகார்த்த தாடகையாழ்வதம் முடித்து தவ முனிவர் வேள்விகார்த்த ஏ தாமோதரர் குராமா கல்லாக இருப்பவளை பெண்ணாக ஆக்கி வைத்த கல்லாக இருப்பவளை பெண்ணாக ஆக்கி வைத்த என் பெருமாள் ரகுராமா முனிவர் வேள்விகார்த்த யாரும் வளைக்க முடியவில்லையோ நீர் வளைத்து யாரும் வளைக்க முடியவில்லையோ நீர் வளைத்து அன்னை மனம் புரிந்த ராமா அன்னையை மனம் முடித்து அநேக நாள் தங்கியிருந்து அன்னையை மனம் முடித்து அநேக நாள் தங்கியிருந்து அயோத்திக்கு வந்த ராமா அன்னையை மனம் முடித்து அநேக நாள் தங்கியிருந்து ராம ராம ராகவ ரகுராம
அன்னையை மனம் முடித்து அநேக நாள் தங்கியிருந்து அயோத்திக்கு வந்த ராம அந்த அயோத்தி தலைவனாக ஹரிராமனீர் வந்து அயோத்தி தலைவனாக ஹரிராமனீர் வந்து அந்த ஆசனத்தில் அமர்ந்த ராம குமரகுருவரே வெற்றி வேலா ஐயனி கொண்டல் வெண்ணம்மால் மருகா அமர சிறைகளெல்லாம் அறுத்தோனே அரக்கர் படைகளெல்லாம் ஜெயித்தோனே சுவாமி அத்தேனுட திருமகேனே ஆறு சடை வடிவேல் முருகா பையில பிறந்த பிள்ளை நீ செல்ல பிள்ளலவருப்பா சுவாமியாக்கினியில் பிறந்த தெய்வம் அண்ணாவி கருப்ப சுவாமி சீதாதேவி வளர்த்த மக செல்ல பிள்ளலவருப்பா கர்வனம்மதியில வந்து பிறந்தானி கருப்ப சுவாமி நீ அக்கினியில் பிறந்த தெய்வம் அண்ணாவி கருப்ப சுவாமி நீயாக குடியில் பிறந்தவர் தான் செல்ல பிள்ளை கருப்ப சுவாமி கரிய சாம்பலில பிறந்த தெய்வம் கருப்பன் என்ற கருப்ப சுவாமி வடக்கர கருப்ப சுவாமி யார தன்னளே ஐயாவான கருப்ப சுவாமி உறக்கும் முறுக்கும் இடம் உண்ட கண்ணு கேத்த கொண்ட கேட்டு படித்துற கருப்ப சுவாமி அந்த கோட்டவாசல் கருப்பனுக்கு சுவாமி உம்முடைய கதை வாட அங்கு வரந்தருவாய் கலைமகளே கலைமகளே வாக்கில் வந்து குடியிருப்பா நாட்டிலையும் நல்ல நாடு நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு புகழும் நாடு கூட நட பொழிய நாடு ஒளிந்த தென்றலெல்லாம் வீசும் நாடு மாதம் 3 மழை ஒளியும் மலை வருடம் போக நெல் விளையும் அடுத்ததாள் பயிராகும் அடைக்கலத்தம் கூடு கட்டும் முகம் கொலுகுருக்கும் அயோத்தி பட்டணத்து யார் யாரெல்லாம் ஆண்டுவார அயோத்தி தலைமதைத்தான் தாய சூரிய குலம் பிறந்த தசரத மன்ன வேறு தசரத மன்னருக்கு
மகள் கைகேசி சுமத்திரை என்று சொல்லி மூன்று பட்டத்து தேவியர்கள் பரிசூடாண்டு வர ஆண்டு வரும் நாளையில தசரத மன்னருக்கு பிள்ளையது இல்லாமல் அந்த குலக்குருவின் துணையோடு சேனையாக இன்பமூடுதான் வளர்த்து புத்திரையாகத்தின் மகுமையால அயோத்தி தலமதியில தசரத மன்னருக்கும் வசல கைகேசி சுமித்திரைக்கு அந்த கோதண்ட ராமர் என்றும் பரதர் என்றும் சத்தூருக்கள் இளைய பெருமாளா அண்ணன் தம்பி 4 பேர்கள் அயோத்தி பட்டணத்தில் பாலகர்கள் அவதரிக்க அப்படி அவதரித்த காலத்தில அவர்கள் வளர்ந்து வரும் நாளையில தாடக மலையதில அந்த தாடக அரைக்கி வைத்தான் மதம் செய்ய வேணும் என்று அந்த ஹரிராமர் இளைய வேறும் முத்தரர் வேள்வி கார்த்து தாடகை அவலம் முடித்து தவமுனிவர் வேள்வி கார்த்து வருவார்கள் ஒன்று கூடி அங்கு கல்லாக இருந்தவள அகலியைக்கு மோட்சம் அந்த மிதலை மாநகரத்தில சனக மகள் சானகிய வெல்வளைத்து மாலையிட்டு சீதாதேவிய கரம் பிடித்து அப்படி வருகும் அந்த நாளை பரசுராமருடவில் ஓடித்து அழகு நல்ல நேரத்தில் அயோத்தி பட்டணத்து ஹரிராமர் இளைய வேறும் அண்ணன் தம்பி வாழ்ந்து வர இளைய தாயாருட சொல் கேட்டு வந்தார பூன்களை சாபத்தாலும் இந்த ஹரிராம சந்திரேரும் அந்த அன்னை சீதாதேவியேரும் இளைய நல்ல பெருமாளும் ஒரு 14 வருடமாக வருடே வனவாழம் வாரா ஹரிராமச்சந்திரன் அன்னை சீதாதேவி இளைய தம்பியாகிய லட்சுமண பெருமாள் இவர்கள் 4 பேர்களும் இளையதாயார் சொல் கேட்டு அயோத்தியாபுரி பட்டணத்தை கடந்து 14 வருட காலம் வனவாசத்திலே குழுவிருந்தார்கள். அப்படி வனவாசத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய நேரம் அதே தருணத்தில் அங்கே என்ன நடந்தது சொன்னா, அப்பேற்பட்ட ஹரிராமச்சந்திரர் 14 வருடம் வனத்திற்கு சென்ற உடனே அடுத்த தம்பியாகி பிரதாழ்வார் அயோத்தியாபுரி பட்டணத்திலே அரசு நடத்தினார். வனவாசம் முடித்து அரண்மனைக்கு வந்த நேரம் ஹரிராமச்சந்திர பூபதி உள்ளத்திலே நினைத்தார். இதனால் இதுவரைக்கும் நம்முடைய தம்பியாகிய பரதன் அரசு நடத்தினார், அரசாண்டு வந்தார். அதனால் இந்த அயோத்தி மக்கள் குடிவடை ஜனங்கள் எல்லாம்
நாமுடைய ஆட்சியை விரும்புகிறார்களா? ஆமா. இல்லை பரதனுடைய ஆட்சியைத்தான் விரும்புகிறார்களா என்பதை அறிந்து செயல்பட வேண்டும். செயல்பட வேண்டும். நாட்டு மக்களின் மனநிலையை அறிந்து ஒரு மன்னவன் அரசு நடத்தினா ஆமா அந்த நாடே செழிக்கும், நாட்டு மக்கள் நலம் பெறுவார்கள். சரி என்ற எண்ணத்தை கொண்டு அமையா ஹரிராமச்சந்திரனோ ஆமா அவரோ யாரை அங்கு வரவழைத்தார்? ஐயா மந்திரி வார்த்தை ஒன்று சொல்ல கேள மந்திரியத்தான் அழைத்து அயோத்தி பட்டணத்தில் நாட்டு நிலைமைகள் அறிந்து தெரிந்தல்லோ ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதாக சொன்னபோது தலையாரிகள் ஒன்று ஓடி எங்கு எங்கு வாரார்கள்? அயோத்தி பட்டணத்தில் அயோத்தி பட்டணத்தில் அழகுடனே வருவாரா? பட்டணத்தில் காவலர்கள் ஒன்று ஓடி தண்டி தலையாரிகள் வாரார்கள். நாட்டில் உள்ள நிலைமை தன்னை தான் அறிந்து சொல்ல வேண்டும் என்பதாக வாரார்கள். வருகும் அந்த வேளையில் அயோத்தி பட்டணத்தில் நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் உண்ணும் போது ராமா என்றார், உறங்கும் போது ராமா என்பார், முழிக்கும் போது ராமா என்பார். அயோத்தி தலைமையில் நாட்டில் உள்ள மக்கள் அல்ல, நாட்டில் உள்ள மக்கள் அல்ல ஹரிராமன் என்று பேசுவார். இதனை கண்ட மந்திரிகள் எங்கு எங்கு வாரார்களா? வருவார்கள். நாட்டில் உள்ள செய்தி கண்டு களமோடு வாரார்களே வருவார்களே. மன்னவனை எஜமானே எஜமானே அயோத்தி தலைமதியில வாழ்ந்து வரும் மக்களெல்லாம் அல்லும் பகலுமாக 60 நாளிகையும் ஹரிராமன் என்று போற்றுகிறார். மன்னவனை எஜமானே அயோத்தி தலங்களெல்லாம் அயோத்தி தலங்களெல்லாம் ராமநாமம் முழங்குதையோ. அயோத்தியாபுரி பட்டணத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராமபெருமான் சொல்லி அனுப்பினவுடனே சரி மந்திரிகள் எல்லாம் ஓடோடி வருகிறார்கள். ஆமா இந்த அயோத்தியாபுரி பட்டணத்து நாட்டு மக்கள் மனநிலை அறிய வேண்டும் என்று வருகிறார்கள். அப்படி மனநிலையை அறிய வேண்டும் என்று மந்திரிகள் வந்து பார்த்தவுடனே அயோத்தியிலே வாழ்ந்து வரக்கூடிய 4 வருணத்தார்கள் உண்ணும் போது ராமா என்றார்கள், உறங்கும் போது ராமா என்றார்கள், விழிக்கும் போது ராமா என்று. சரி எங்கு பார்த்தாலும் ராமன் சீதை, ஆமா சீதை ராமா என்றும், ஆமையா ராமன் பேரிலே பள்ளிக்கூடங்கள், ராமன் பேரிலே பஜனை கூடங்கள் கூடங்கள் எங்கு பார்த்தாலும் சரி ராமநாமம் முழங்குகிறது, முழங்கி வந்தது. இதனை கண்ட மந்திரி தலையாரிகள் எல்லாம் சரி ஐயா மன்னவனே என்னையா அயோத்திக்கு தலைவனாக இருக்கிற ஸ்ரீ ராமபெருமானே ராமபெருமானே அயோத்தி நாட்டிலே ஆமா எங்கு பார்த்தாலும் குடிபட ஜனங்கள் அனைவரும் ராமா ராமா ராமன் சீதை என்றே புகழ்ந்து பேசுகிறார், வசதியே பேசினார்கள். அதனால் நீங்கள் அரசு செய்வதற்கு மக்களுக்கு பரிபூரணமான மனப்பூர்வமான சம்மதம் என்று மந்திரிகள் எல்லாம் சரி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியிடம் உரைத்தார்கள். ஆகையினால் அப்பேற்பட்ட ஸ்ரீ ராமச்சந்திர பூபதி
ஆமையா ஆட்டும் என்பதாக நினைத்த ஆட்சி பீடத்தில் அமர்ந்த நேரம் அப்பந்தான் ஸ்ரீ ராமபெருமான் உரைத்தார். என்ன வாரும் தண்டி தலையாரிகளே, ஆமையா இதனால் இதுவரைக்கு எப்படி அரசு நடத்தினார்களோ நமக்கு தேவையில்லை. அது நமக்கு அச்சலை இன்னையில இருந்து ஆமா தசரத மன்னனுடைய தலைமகனாகி ஸ்ரீ ராமபெருமான் பெருமாள் ஆட்சி பீடத்திலே அமர்ந்து அயோத்தியாபுரியை அரசு நடத்த புகழாண்டு போறேன். அதனால் என்னுடைய ஆட்சியில நீதி தவறக்கூடாது, நெறிமுறைகள் வலுவாமல் ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் வெட்டி அமையா குடிவடை சனங்களுக்கு குறைவில்லாமல் அரசு நடத்த வேண்டும், வர வேண்டும். அதோடு மட்டுமல்ல தலையாரிகளே தெருவுக்கு 2 பேர்கள் காவல் காக்க வேண்டும், காவல் புரிய வேண்டும். அந்த காவல் நடத்துகிற போது அதாவது நாட்டில் உள்ள செய்தியை அறிந்து உடனடியாக என்னிடத்தில் சொல்ல வேண்டும். ஏன் அப்படி கேட்டாருன்னா, என்ன குறை இருக்கு என்று மக்களுடைய குறையை தீர்ப்பது நம்மளுடைய கடமல்ல. மக்கள் என்ன குறை இருக்குன்னு மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை தலையாரிகள் தான் சொல்லுவார்கள், அவர்கள் தான் மன்னனிடம் சொல்லணும் என்பதாக ஸ்ரீ ராமபெருமான் தெருவுக்கு 2 தலையாரிகளை காவல் வைத்தார், காவல் புரிந்தார்கள். அதாவது என்ன நடந்தாலும் உள்ளதை உள்ளபடி ஒளியாமல் என்னிடம் சொல்ல வேண்டும். அப்படி ஒருவேளை உள்ளதை உள்ளபடி சொல்லாது போவீர்களானால் ராமதோஷத்திற்கே ஆளாக நேரிடும், ராமதோஷத்துக்கு சாபத்துக்கு ஆளாகாதீர்கள் என்று ஸ்ரீ ராமபெருமான் சொல்ல, அமையா தலையாரிகள் எப்படி வருகிறார்கள், எப்படி என்ன வரார்கள்? அப்போ காவலது செய்வதற்கு கட்டுடனே வாரார் தலையாரி 2 பேர் கருத்து மாறி தோளில் ஓட்டு காவக்கம்ப கைவடித்து கட்டுடனே வாரா. அவர்கள் எங்கு வாரார்கள்? ஏற்றதொரு காவலர்கள் அயோத்தி பட்டணத்தில் விடிய நல்ல விடிய மட்டும் விடிய ஒரு வேளை மட்டும் நல்ல விடிய ஒரு வேளை மட்டும் தலையாரிகள் 2 பேர்கள் கட்டு காவல் பண்ணி முடித்து விட்டு ராமனிடம் வந்தல்லவோ நாட்டில் உள்ள செய்திகளை மூடு சொல்லுகிற வேளையில என்ன வந்துட்டே அருதையா இப்படி பல நாட்கள் பல வருடம் பவிசுடனே கழிந்த போது ஒரு நாள் தெனமதியில தாய உற்றதொரு நாளையில காவல் பணி முடித்து விட்டு இறந்த நல்ல தலையாரிகள் அப்படி வருகிற வேளையில வண்ணாருட வீதி ஒரு வழக்கு ஒன்று நடக்குதையா. தலையாரிகள் 2 பேரும் விடிய விடிய அயோத்தியாபுரி பட்டணத்திலே காவல் செய்தார்கள். தெருவுக்கு 2 தலையாரிகள். சரி.
கட்டும் காவலும் செய்தபோது ஆமையா அயோத்தியாபுரி பட்டணத்திலே வாழுகிற மக்களுக்கு என்ன ராமபிரானுடைய அரசாட்சியில் எந்தவித குறைவும் அல்ல, கஷ்டமும் அல்ல, கவலையும் அல்ல. சரி, நீதி தவறாமல் நெறிமுறைகள் மாறிடாமல் ஆறில் ஒரு கடமை வாங்கி அழையாத மணியும் கட்டி அயோத்திக்கு தலைவன் அரசு நடத்தின போது வெகு நாள் வெகு வருடம், சில நாள் சில வருடம், பல நாள் பல வருடமே கடந்தது. அப்படி சீரும் சிறப்புமாக ராமனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்க ஒரு நாள் தருணத்திலே 2 காவலர்கள் தலையாரிகள் காவல் முடித்துவிட்டு விடிய கால நேரம் வீடு திரும்பி வரக்கூடிய நேரத்தில் வண்ணாருடைய வீதியிலே ஒரு வழக்கு பேசினார். அந்த வழக்கின் விபரத்தை அறிய வேண்டும், தெரிய வேண்டும், ராமனிடத்தில் சொல்ல வேண்டும் என்று தலையாரிகள் இருவேரும் ஒண்டி ஓட்டு ஒளிமரவாக நின்று காவல் காத்துக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது வழக்கின் விபரம் என்ன தெரியுமா? காமி அயோத்தி பட்டணத்தில் வண்ணாருட வீதியில யாரெல்லாம் ஆண்டுவார்? வண்ணாருட வீதியில மாடவண்ணா என்பவன், மாடவண்ணா என்பவரும் அந்த மாடத்தி கொடியாள் மாடத்தி பெண்ணவளும் ஆண்டு வரும் நாளையில் மாடவண்ண மாடத்திக்கு ஆண்டவன் அருளால் ஆண் குழந்தை பிறந்திருக்கு. பிறந்ததொரு குழந்தைக்கு ரசகமுத்து என்று சொல்லி, ரசகமுத்து என்று சொல்லி சிறப்போடு வளர்ந்து வராள். பெத்த மகன் மன்னவன் ரிஷகமுத்து ஈசனுட கிருபை கொண்டு அப்படி வளர்ந்து வரும் நாளையில ஆயுதகப்பனும் ஆண்டு வரும் அயோத்தி தலைமதியில ரிஷகமுத்து மன்னனுக்கு மகிழம்பு பெண்கொடிய மாலையிட்டு மணம் முடித்து மன்னவேனும் தேவியோ மண்டலத்தில் வாழ்ந்துவார். கொண்ட வேறும் தேவியே குவலயத்தில் வாழ்ந்துவார். ஈசனும் கிளியுமாக அவர்கள் இன்பமோடு வாழ்ந்துவார். அப்படி வாழ்ந்து வரும் நாளையில வாழ்ந்து வரும் நாளையில் என்ன காரணங்கள் போயிருக்கலாம்னு இவன் பழி பொறுக்கல, கண்ட மட்டும் பேசணும். அவன் அந்த பசியோட கூர்ல பேசிட்டா சரி, பழி வந்தா 10 பறந்து போகும். இவன் ஏற்கனவே பழி பொறுக்கல, சிறுகுடலை பெருங்குடல் திங்கி, பெருங்குடல் சிறுகுடல் திங்கி எப்ப சாப்பிடுவோம் நம்ம பசி எப்ப அமுத்தலாம். ஆமா சரி. ஆனா இங்கு வந்திருந்த மகிழம்பு பதறி பதறி நிக்கிறா. இவன் கேட்காமல என்ன கேட்கான்? என்னையா எம்மா ஏ மகிழம்பு அண்ணன் வாங்க போகல ஆளம் தேடி போனேன், யாரையோ தேடி போயிருக்க. இப்படி அவதூறா பேசும்போது ஆமையா சரி இந்த ரசகமுத்து தான் கோபப்பட்டு பேசலாம். சரி அவன் தான் பசி பொறுக்க முடியாம பேசிட்டான். இவ கொஞ்சம் தணிஞ்சிருக்கலாம்ல, தானே ரேசா பண்ணி பணிஞ்சு போயிருக்கலாம். இவ சொல்லுதா என் கணவா மன்னவேனே எனக்கு வாய்த்த ராஷம் மன்ன
தாலி மேல சத்தியம்மா நான் தப்பிதமா நடக்கவில்லை பீலி மேல சத்தியம்மா பிழை மோசம் செய்யவில்லை என்று மகிழம்பூ சொன்ன போது என் தாலி மேல சத்தியம் பீலி மேல சத்தியம்னா ஏ சண்டாள பாவி சொல்லுதான் பாரு அதுக்கு தாலியை கொண்டு சத்தியம் பண்ணதால சும்மா இருக்கப்படாதா கூடாது ஐயா அப்பன் சொல்லுதான் இவன் என்னையா ஏ பெண்ணே மகிழம்பூ வாடி பெண்ண மகிழம்பூ வார்த்தை பேடி சொல்ல கேடு தாலியில் சத்தியம் செய்வதெல்லாம் தரங்கட்ட பெண்களுக்கு பழக்கமேடி சத்தியம் செய்வதெல்லாம் ஒன்னப்போல் பெண்களுக்கு பழக்கமேடி என்று சொல்லீரிடகமன் அந்த மகிழம்பூ பெண்ணாள அவளை உச்சி எட்டி பிடிப்பார் அவளை உச்சி எட்டி பிடிப்பார் சந்திக்கு இழுப்பான சத்தியம் என்பது உன்னை போல் தரங்கட்ட பெண்களுக்கு பழக்கம் பழக்கம் உண்டு பீலியில் சத்தியம் செய்வது இப்படி பெண்களுக்கு தானடி பழக்கம் ஆமையா அப்படின்னு சொன்னா இவா ஒரு வார்த்தை தணிஞ்சிருக்கலாம் சரி இவா சொன்ன உடனே மேலும் மேலும் இவனுக்கு கோபம் மேலும் கோபம் தான் வருது இவன் தவறு செய்யாம இருந்தா நாம பேசுவதை காட்டுக்கிட்டே இருக்கலாம் இவன் தவறு செய்யாத மனுஷன் இப்படிலாம் ஏடகமான பேசினா அவளுக்கு கோபம் வரத்தான் செய்யும் அவளோட குறைஞ்சவன் அவன் இல்ல இவனோட குறைஞ்சவன் அவன் இல்ல இவன் சந்தேகத்துல பேசுறான் அவன் சந்தேகம் இல்லாம தாலியெல்லாம் தூக்கி அமைக்கான் அப்பொழுதுதான் பார்த்தான் இந்த மகிழம்பூ பேரிலே கோபம் கொண்ட ரிஷகமுத்து ஆமா மனைவி என்று பாராமல் அவளை ஒட்டி எட்டி பிடிப்பாரா சந்தையில கொண்டு வந்து சண்டாள ரிஷகமுத்து மனைவி என்று பாராமல் அவளை கொல்லாமல் கொல்லுதானே கொல்லங்குத்தி பேசுதான் இந்த நல்ல வேளை மகிழம்பு பெண்கொடி மன்னனிடம் சொல்லுதான் மன்னனே என்ன அடித்தாலும் அடித்திடும் அவமானமா என்ன கொன்றாலும் கொலங்குத்தி என்று மகிழம்பு சொன்ன போது மன்னனுக்கு கோபம் வந்து என்ன செய்தாங்க செய்வான் கம்ப கையில் எடுத்த அவளை கண்ட மட்டும் அடிப்பாரோ தீத்தள்ளும் கம்பாது திரட்டி அடிப்பாரோ முள்ளு குத்தும் கம்பாது முள்ளு குத்தும் கம்பாலே அவளை முடுக்கி வரட்டுவானே ஐயனை அடித்த அடி ஒருக்காமல் அழகு துரு மகிழம்பூ எங்கு எங்கு வாராள் செத்த இழக்கமாயிட்டா பிறத்து போயிட்டு வரல கொஞ்சம் அதனால அப்பேர் வட்ட மகிழம்பூ ஆமையோ இவன் அடிக்காமல்ல சரி கவக்கம்பு ஆமா கவக்கம்பு எடுத்து அடிக்கான் ஆமா அடி ஒண்ணுதான் ஆனா தழும்பு ரெண்டு எதுக்கு ஏன்னா கவக்கம் போச்சு அடிக்கும் போது அடி ஒன்னாதான் விழும் அதுல கபடி ஒண்ணு போதுல அது படிச்சு கழுது வச்சம் கம்பெடுத்தான் கண்ட மட்டும் அடிக்கான் பாபி அடிச்சா கிடக்கு வெள்ளாவி அடுப்புக்கு தீத்தள்ளும் கம்பால திரட்டி அடிக்கான் முள்ளுக்குத்தும் கம்பால முடுக்கான் ஆமா முள்ளுக்கு மேல முடக்கி முடக்கி அடிக்கான் அடித்த அடி ஒருக்காமல் அழகு துரு மகிழம்பூ மனதுல நினைக்காள சண்டாள பாவி சந்தேகம் கொண்டவன் ஆமா அப்பா வீடு போனோம்னா கூப்பிட மாட்டான் அண்ணன் வீடு போனோமானால் அழைக்க வரமாட்டான்
என்று அக்கம் பக்கம் பார்த்தா பார்க்கிறாள். இவன் சொக்கார ஐயாண்டி வண்ணார் வீட்டுக்குள்ள அடைக்கலமா போய் புகுந்தாள். அப்ப இதனை கண்ட ரிடகமுத்து சந்தேகம் கொண்டல்லவோ அந்த சதிகாரையது செய்வோ அடுத்த வீடு போனவளே அடுத்த வீடு போனவளே அழைத்து இனி வாழமாண்டு அக்கம் பக்கம் பார்த்தா ஆதரவான இடம் ஒண்ணும் கிடைக்கல. இவனுடைய ஒண்ணு விட்ட சொக்காரன் ஆண்டி வண்ணா. ஆண்டி வண்ணா வீட்டுக்குள்ள போய் அடைக்கலமாக போய் புகுந்தாள். அடிதான் எத்தனை நேரம் அடிக்க செண்டாளப்பாவை கட்டிய மனைவியை முச்சந்தி இழுத்து வந்து இப்படி அடிக்கான பிடிக்கான 4 செவத்துக்குள்ள வச்சு அடிச்சிருக்கப்படாதா? சரி ஆமா சந்திக்குள்ள வந்து இப்படி இழுத்து போட்டு அடிக்கான 4 மத்தில அடிச்சு அவளுக்கு கோபம் வரதான் செய்யும். அடிச்சுக்கிட்டே இருப்பான். அடித்த அடி பொறுக்காமல் ஆண்டி வண்ணா வீட்டுக்குள்ள போய் அடைக்கலமா புகுந்தா. அங்க போய் ஓடி புகுந்துகிட்டா. இவனுக்கு சந்தேகம் மேலும் 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 ஆமா வந்துகிட்டே இருக்கு. வருது. தாய் வீட்டை பக்கம் ஓடி இருக்கலாம், அவன் தமையை விட்ட பக்கம் ஓடி இருக்கலாம், நம்ம அம்மா வீட்டை பக்கம் ஓடி இருக்கலாம். இவன் வீட்டுக்குள்ள போலாமையா? அவனாலதான் நான் அப்படி சீரழிஞ்சிட்டேன். அதாவது சொக்காரம்னா இந்த ஆமா காலையில் நீதான் எண்ணணும். அதாவது சொக்கார தலையை தூக்கி வச்சு ஆடுனல்ல, அப்ப நீ தான் இழந்து போன. நான் என்ன செய்வது? சரி சரி பக்கத்துல நாத்தங்க வேற பிடிங்கி அடிச்சாச்சு. சரி என்னையா செய்வது? இளம்போடி கூட்டு வந்துட்டேன். அப்படியா? சரி. சின்ன வயலும் அதாவது இந்த ரிஷகமுத்துக்கும் ஆண்டி வண்ணானுக்கும் அன்றும் பகை என்றும் பகை என்றுமே தீராத ஒரு பகை. என்ன பகை? ஏன் பகனா? சொத்து வைக்க பகைனா எல்லாம் தொழில் விஷயத்துலதான். என்ன தொழில்? ஏன்னா ஐயோ 4 வீட்டுல அழுக்கு எடுத்தா அதை கெடுக்கிறதுக்கு முன்னால வந்துட்டான். 4 வீடு உனக்கு எடுக்கும் போது உனக்கு 2 வீடு தான் சிக்கிச்சு. 2 வீடு இந்த 6 வீடு எடுத்துக்கிட்டான். ஓ அப்படியா? ஆமா அதான கேட்டேன். எல்லாரும் சொல்லுற மாதிரி இத சீட்டு வச்சான் ஒவ்வொரு மண்ணுக்கு சண்டை வந்து. ஆமா அத ஒன்னெல்லாம் வச்சிருக்கோம் பாரு இந்த பூமியில. எனமதி அங்க 2 வீடுனா இப்ப இங்க 2 வீடு இல்லாமலா போனா? அதுக்கு மட்டுமா? அதையும் சொல்லுதேன். சொல்லு. கதையும் வருது இல்ல, இது தொழில் விஷயத்துல இப்படி வந்துட்டு யாருக்கனே மகிழம் போக்கும் ஆண்டி வண்ணானுக்கும் முறை பொண்ணு இவனை முதல் பேசியிருந்தது. ஆமா ஆண்டி வண்ணானுக்கு இது தொழில் சண்டை ஒரு பக்கம். பொண்ணு விஷயத்துக்கு வந்தா. ஆமா அவனுக்கு பொண்ணு கொடுக்க சம்மதம் இந்த ரசகமுத்துக்கு தந்த தாய்மாமனு கொடுத்துட்டான். பெரிய பகை. எப்ப மகிழம்பூவை முதலாக பேசியது ஆண்டி வண்ணானுக்கு தான். நான் சொன்னேன் ஆண்டி வண்ணா சொன்ன நீ கேளு சொன்ன. அதனா சரி பொண்ணு கொடுக்க மாட்டோம்னு சொல்லல. அப்ப என்ன சொல்லிட்டான்? அவன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெளிஞ்சு வாரான். இல்ல தெரிஞ்சாலும் ஜாதகம் பார்க்கும் போது 9 பொருத்தம் தான் முடிச்சிருப்பாங்க. அது 7 கூட வரல. அந்த ரஜகனுக்கு தான் முடிஞ்சிருக்கு. ஆமா மாலை பொருத்தம் இல்லாத காரணத்தினால் சரி
ரிஷகமுத்துக்கு மகிழம்பூவை மாறிவிட்டார்கள். மாலையிட்டார்கள். அப்பொழுதுதான் நினைத்தானாம் இந்த ரிஷகமுத்து, ஐயா ஆண்டிவண்ணான் பேரிலே இவளுக்கு அதிகமான ஒரு பற்றும் பாசமும் இருந்திருக்கு. இதுதான் தருணம் என்று அங்கு போய் ஒளித்திருக்கிறார். ஒளித்துட்டா ஆண்டிவண்ணா வீட்டுக்குள் போனவளை இனி அழைத்து வாழப் போறதில்லை, வாழவே கூடாது என்று நினைத்தானாம் ரிஷகமுத்து. சரி, யாரை இழைக்க வருகிறான்? அழைக்கிறாய். இவன் பழி பொறுக்காம இங்கே வருகிறான் பாரு. இந்த மன்னே ரிஷகமுத்து அவனுடைய வீடும் விட்டு அவன் தாயார் வீடு வந்து நின்னா என்றாயே மாடத்திய எனக்கு அன்னம் இருந்தா கொண்டு வந்து அருமை மகன் எனக்கு தந்திடம்மா எனக்கு வயர் பசிதான் முடியாமல் வந்து நிற்க உந்தன் வீடு ஏ அம்மா என் தாயே மாடத்தி என்றழைத்தான் ரிஷகமுத்து. அப்பொழுதுதான் மாடத்தி சொன்னா, ஏ மகனே கல்யாணம் முடிஞ்ச 3வது நாள் நீ போனவன் கொண்டாட்டி முந்தானிய பிடிச்சுக்கிட்டு போனவன் இன்னும் தாயின் தகப்பனை இருக்கானா செத்தானான்னே பார்க்கல. ஆனா இன்னைக்கு சாப்பாடு வேணும், வயறு பட்சிக்கு தாங்க முடியலன்னு கேக்கையடா. என் மருமகள் மகிழம்பூ எங்கு போயிருக்கா? மருமகளா அப்படின்னு ஒரு வார்த்தையை நீ பேசப்படாது. அடுத்த வார்த்தை வருமோன்னு வாயில வரக்கூடாது. எம்மா நீ அவளை பத்தி பேசாத. அண்ணன் கொடு சாப்பிட்டு போறேன். அப்பந்தான் பார்த்தா. சரி, என்னடா என்ன நடந்தது? நடந்ததுடா அந்த பழிகார பாதகத்தி அவ கட்டிய கணவனுக்கு கவடு செய்த கைகாரி அவ மாலையிட்ட மன்னனுக்கு மதி மோஷம் செய்த பழிகாரி அந்த பழிகாரி மகிழம்புவ ஜய மகிழம்புவ ஒரு வார்த்தை என்னிடத்தில் பேசாதம்மா. மகிழம்புவ தாயே மாடத்தி, அம்மா மாடத்தி, உன் மருமகள் மகிழம்பூவ ஒரு வார்த்தை என்கிட்ட பேசாத. அடுத்த வார்த்தையை பத்தி அவன் பேசவே கூடாது. அதாவது என்ன நடந்ததுன்னு மாடத்தை கேட்டவுடனே ரிஷகமுத்து சொன்னா, அம்மா நான் ஆத்தாங்கரைக்கு செலவை செய்ய போயிருந்தேன். சரி, இவள் அயோத்திவா பட்டணத்திலே சென்று அன்னம் வாங்க சென்றாள். காலையிலே போனவள் கருக்கல் வேற பிந்தி நின்று சோறெடுத்து வந்தாள். சரி, ஏண்டி இவ்வளவு நேரம்னு சொல்லி அதட்டி உருட்டி ஒரு செல்லமா ஒரு அடி அடிச்சேன். ஒரு செல்லமா ஒரு தடி தட்டிட்டேன். ஒரு அடி அடிச்சேன். இதுக்கு உங்ககிட்ட வந்து அவளா சொல்லிருக்க, அவ அப்பாட்ட அம்மாட்ட போய் சொல்லி அவன் அண்ணன் தம்பிட்டு சொல்லிருக்கலாம். அங்கும் வரவில்லை இங்கும் வரவில்லை. எங்கடா போனா? அன்றும் பகையாளி இன்றும் பகையாளி என்றும் பகையாளியா அமர்ந்திருக்கிற ஆண்டிவண்ணா வீட்டுக்குள்ள போய் அடைக்கலமா போய் ஒழித்தாள். அதனால் ஆண்டிவண்ணா வீட்டுக்குள்ள போனவளை இனி அழைத்து வாழவே மாட்டேன் அப்படின்னா. சரி, ஏ பைத்தியக்காரா, அவ சின்னஞ்சிறு பிள்ளை. ஆமா, ஆண்டிவண்ணா நமக்கு யாரு? யாரோ சொந்தக்காரம்லாம் கொஞ்சம் சொக்காரன் தானே. ஆமா, நீ அழைக்க வேண்டாம், நான் போய் அழைத்து வருகிறேன். அவளை சத்தம் போட்டு கூட்டு வரேன்டா. அவளை பத்தி என்கிட்ட பேசாத.
அப்படின்னா அப்பந்தான் இளம்பூ மாமியாம் ஆடத்தி சொன்னா, ஏலே உங்க அப்ப உள்ள காலம் மட்டும் இப்படித்தான் விடிய விடிய குடிச்சிட்டு வருவான். ஆமா, விடிய விடிய குடிப்பான். விடிய விடிய குடிச்சிட்டு வீதியில படுத்து கிடப்பான். சரி, அவனையும் வச்சு நான் வாழ்ந்து வாழும்போது நீ என்னடா இப்படி செஞ்சு போட்ட, பச்சளம் குழந்தை போல இந்த மாதிரி வேலை செஞ்சாடி முடியாது இருக்கணும். நூறார் கூட்டத்தை இப்ப கூட்டுவான். வழக்கு பேச போறோம்னா வழக்க பேசுறதுக்கு நாட்டாமையை கூப்பிட்டான். அழைச்சிட்டா நாட்டாமைய. ஆமா, வந்து இருக்கிறார்கள். சரி, அப்ப ரிஷகமுத்தை பார்த்து நாட்டாம கக்கா, ஏ ரிஷகா, என்ன உனக்கும் உன் மனையாட்டிக்கு அப்படி என்னதான் நடந்துட்டு சண்டை? ஒருவரை ஒருவர் பிரிய வேண்டும் என்று நீ ஒரே பிடிவாதமா இருக்கி, என்ன காரணம் சொல்லு. அவன் என்ன விவரம் சொல்லு. ஐயா, நடந்தது சொல்றான். சரி, என்ன சொன்னா, என்னையா இப்படி கஞ்சி வாங்க போனவள ஒரு அடி அடிச்சேன். ஆண்டி வண்ணா வீட்டுக்குள்ள போய் ஒளிச்சிட்டா. இனிமேல் அவளுக்கு எனக்கு ஒண்ணுமில்ல, எனக்கு அவளுக்கு பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது. உடனே அந்த பெரியவர்கள் நாட்டாமை எல்லாம் சொன்னார்கள், என்னடா என்னப்பா இந்த அயோத்தியாபுரி பட்டணத்தை அரசு நடத்தி கொண்டிருக்கிற தசரத மன்னுடைய மைந்தனாகி ஸ்ரீ ராமபுரான் ராமபுரானுடைய தேவி அன்னை பத்தினி சீதாதேவியை தென்னிலங்கை ராமணேஸ்வரன் அசோகவனத்துக்குள்ள 10 மாதமாக சிறையெடுத்து வைத்தால் அதை ஆஞ்சநேயர் துணை உண்டு. அப்பேற்பட்ட ஸ்ரீ ராமபுரான் தென்னிலங்கை ராவணனை வதம் செய்து முடித்து சீதையை மீட்டி அயோத்தியில் வைத்து வாழுகிற போது நாம என்னடா குறைஞ்சு போனோம், அவரோட என்னடா கெட்டு போனோம். அப்ப கேட்கிறான், பெரியவர்களே, அவருடைய குலம் சூரிய குலம், நாமல் குலம் சூத்திர குலம். ஆமா, அப்படியா? பெரிய இடத்துல என்ன தவறு நடந்தாலும் வெளியிலே வராது. ஆமா, வசதி உள்ள வீட்டுல எது தப்பு நடந்தாலும் வெளியே வராது. அது மட்டுமா சொன்னா, பெண்ணாசை பிடித்த பேடி ராமனுக்கு அது சரி. ஆமா, அது எனக்கு சரி கிடையாது அப்படின்னா உடனே இந்த வழக்கு இன்னைக்கு இல்ல நாளைக்கு, இன்னைக்கு ஒத்தி வச்சு நாளைக்கு திருப்பிட்டா. தலையாரிகள் இத காதிலே கேட்டுக் கொண்டிருந்தார். சரி, ஐயோ நமது அன்னை பத்தினி சீதாதேவிய இப்படி இழிவாக பேசுகிறதை அறிந்து கொண்டு நேர எங்கு வருகிறார்கள்? அவர்களோ எங்கு ஒரு காவலர்கள் காவல் முடித்து விட்டு அங்கு இங்கு வாரா அழகுடனே வார நேரம் என்ன வந்து சேருதையோ அயோத்தி பட்டணத்தில் ஸ்ரீ ராமபுரான் அன்னை சீதாதேவியை பள்ளியிற வாசலை முடித்து தெப்பஸ்தானம் தீர்த்தமாட வந்திருக்கிற நேரம் அப்பனா தலையாரிகள் வாடிய முகத்தோடு வந்து நிற்கிறார்கள். வாடிய முகத்தோடு வந்து நிற்கிற நேரத்தில் அப்பன்னா சரி, யார் சொல்றா? யாரு? காவலர்கள். ஏமன்னேடிராமா மங்கையுட சொல்லை கேளும் இந்த வண்ணாருட வீதியில அன்னை சீதாதேவியோடு இழிவாக பேசுகிறார் ஸ்ரீ ராமசுவாமி. வண்ணாருடைய வீதியிலே அன்னை சீதா தேவி பற்றி இழிவாக ஒரு வழக்கு நடந்தது. அந்த வழக்கின் விபரம் நாளைக்கு என்று சொன்னார்கள். ஆகையினால் உள்ளதை உள்ளபடி சொன்னோம் என்று காவலர்கள் சொன்ன நேரத்தில் உடனே வருகிறார்களாம். அப்ப நான் நினைத்தா ஸ்ரீ ராமபெருமான் கண்ணால் காண்பதும் பொய். ஆமா, பொய். காதால் கேட்பதும் பொய். சரி, தீர விசாரிப்பதே மெய் என்பார்கள். மெய் என்று சொல்வார்கள். ஐயா காவலர்களே, நாளைய தருணத்திலே வண்ணாருடைய வீதிக்கு நீங்கள் காவல் செல்ல வேண்டாம். வேண்டாம். அந்த காவலை நானே பார்க்கிறேன், நானே விசாரிச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கு மறுநாள் தினம் மதில மன்னனான ஸ்ரீராமர்
காவல் செய்ய வேண்டும் என்று கருத்த உருமாறி தோளில் போட்டு காவக்கம்பு கைவிடித்து கருத்த கம்பளிய பொருத்தி கொண்டு கலப்பாகத்தானே கட்டி அயோத்தி தலத்துக்குள்ள வண்ணாருட வீதிக்கு வழக்கு நடக்கும் இடம் அதற்கு ஸ்ரீராமபுரான் வந்தல்லவோ அவர் ஒண்டி ஓட்டு ஒளிந்து நின்று ஒரு ஒளி மரவா நின்று கொண்டு அந்த வழக்கினூட விவரமதை கேட்டுக்கொண்டு இருப்பாரா ஸ்ரீராமபுரான் நேர காவலர் போல் ஒளிந்து நின்று ஒண்டி மரவான்னு கேட்டுக்கொண்டிருக்கிற போது மறுநாள் வழக்கிலே அதே பேசுகிறார்கள். சரி, பெண்ணாசை பிடித்த பேடி ராமனுக்கு அது சரி, சரியா போச்சு, நமக்கு சரி சரி கிடையாது. உடனே பார்த்தாராம் ஸ்ரீ ராமபுரான், ஆமையா நமது அன்னை சீதாதேவி இழிவாக பேசுகிறாளே, பேசுகிறார்களே, ஆனா என்ன இனிமேல் ஒரு கணம் ஒரு பொழுது அயோத்தி நகரத்திலே சீதாதேவி இருந்தால் இந்த நாட்டுக்கே அழிவும் இழிவும், இழிவாக நினைக்கிறார்கள் அப்படின்னு நினைத்து வந்து கொண்டிருக்கிறார். அன்னை சீதாதேவிக்கு ஒரு ஆகாத நேரம், அவளுக்கு ஒரு ஆகாத சகன அரமனையில் மாமிமார்கள் 3 பேரும் கூப்பிட்டா, அம்மா சீதாதேவி என்னையா 10 தலை ராவணேஸ்வரன் சிறை எடுத்தான்னு சொன்னாங்க. ஒண்ணு சிறை எடுத்தான்னு சொன்னார்களே, அவனு ஒரு தலை உள்ள மனுஷன் தான் நாங்கெல்லாம் பார்த்திருக்கோம். 10 தலை ராவணனை பார்க்கவே இல்லை. நீ அந்த 10 தலை ராவணேஸ்வரனை கண்டதுண்டா? கண்டதுண்டா, நான் ஏறிட்டு பார்த்ததில்லை. சரி, ஆனா 10 தலை ராவணனுடைய படலத்தை வரையட்டுமான்னா. சரி, சரின்னா 10 தலை ராவண படலமாக வரைந்து கொண்டு கீழே இப்படிக்கு சீதாதேவி அப்படின்னு வாசகத்தை முடிச்சுட்டா. இத பார்த்து கொண்டிருக்கிற போது வழக்கு முடித்து ராமபுரான் அரமனைக்குள் வந்தார். அரமனைக்கு சென்றார். மாமிமார்கள் அவரவர்கள் இல்லத்திற்கு சென்றார். சரி, அன்னை சீதாதேவி பதறி போனா கையில ராவணேஸ்வரன் படம். ஆமா, அங்கும் அங்கும் பார்த்தா பஞ்சன மெத்தைகளை வச்சுட்டா. பஞ்சன மெத்தையிலே வந்தவுடனே ராமபுரான் அமர்ந்தார். சரி, ராமசுவாமியுடைய அனுக்கிரகத்தினால் பஞ்சன மெத்தை அங்குமங்குமா ஆடியது, படலம் வருது. அப்போ என்னையா எடுத்து பார்க்கிற போது 10 தலை ராவணேஸ்வரனுடைய திருவுருவப்படம் அதை படலமாக வரைந்து இப்படிக்கு சீதாதேவி என்று முத்திரை பதித்துள்ளாளே. முத்திரை பதித்திருக்காளியானா நம்முடைய சீதாதேவியை அந்த இழிவாக பேசினதும் சரிதான். இன்னும் ராவணன் பேரிலே இருக்கும் மயக்கம் தீரவில்லை. இவருக்கு இன்னும் தீரவே இல்லை. எப்படி வருது? ஆமா, கேடுகாலம் வரும்போது அப்படித்தானே வரும். சந்தை அங்க பேசுறது உண்மைதான், இங்க வந்து பார்த்து நடந்த விஷயமும் உண்மைதான். அப்ப இவளுக்கு இந்த ராவனுடைய பழக்கம் இன்னும் போல எங்க போக அப்படியா என்று நினைத்த உடனே இவளை இனிமேல் அயோத்தியில் இருக்கவே கூடாது. அன்று ஒரு காலத்திலே என்னையா வனவாசம் போனோம்ல, வனத்துக்கு போய் 14 வருஷம். 14 வருஷம். ஆமா, 14 மாசம். 14 நாளிகை, 14 பொழுது பத்தியா? அதான பொழுது பயிரும். அதான ஒரு நாள் அந்த வனத்திலே பரணசாலையிலே நாமல் அமர்ந்திருக்கிற போது, ஆமையா காட்டில் உள்ள இயற்கை வளங்களை இன்னொரு முறை பார்க்க வேண்டும் என்று சீதா நம்மிடத்தில் வரம் கேட்டிருந்தா. முன்னால் ஒரு காலத்துல கேட்டிருக்கா. இப்ப அதை சொல்லித்தான் நாட்டை விட்டு கடத்தணும் வேற அவ்வளவு என்று நினைத்து, சரி, தம்பியாகிய பரதாழ்வாரை அழைத்து வனத்திலே கொண்டு விட்டு வரணும்னா அப்படின்னு ராமசாமி சொல்றார். பரதாழ்வார் என்னால்
முடியாது. முடியாது. அன்னை சீதா தேவியரை வனத்திலே கொண்டு வனத்தை பார்த்து மறுபடி அழைத்து வர சொன்னா நான் போகிறேன். நான் போய் கூட்டிட்டு வந்துடுவேன். வனத்துல விட்டுட்டு வேணா என்னால முடியாது. முடியாது முடியாது. சரி, பரதாழ்வார் முடியல. சத்துருக்கரை அனுப்பி வைத்தா சத்துருக்கர் மாட்டேங்கார். ஆமையா. தம்பியாகி இளைய பெருமாள் அச்சுண பெருமாளை அழைத்து தம்பி அண்ணன் சொல்ல மீற மாட்டேன்னு நினைக்கிறேன். நினைச்சுக்க மனப்பூர்வமா அண்ணா நீங்க என்ன சொன்னாலும் அதுபடியே நடத்துக்கே காட்டுவேன் அப்படின்னு சொன்ன உடனே உன் அன்னையாகி சீதாதேவி வனம் பார்க்க வேண்டும் என்று வனத்திலே கொண்டு விட்டு விட்டு வர வேண்டும். விட்டு வர வேண்டும். சரி அண்ணா, நான் போய் சீதாதேவி அழைத்தால் அன்னைமணி சீதாதேவி என்ன உரைப்பார்கள், எதுக்கு இப்ப வனத்துக்குன்னு கேட்பாங்கல்ல. சரி, முன்னால் ஒரு காலத்திலே வனம் பார்க்க இன்னொரு முறை வர வேண்டும் என்று அண்ணனிடம் கேட்டுள்ளதாகவும், ஆமையா இப்பொழுது அண்ணன் உங்களுக்கு அந்த வரத்தை அளித்துள்ளதாக சொல்லி வனத்திலே அழைத்துக் கொண்டு விட்டு விட்டு வர வேண்டும் என்று சொன்ன உடனே சரி அன்னை சீதா தேவியிடத்திலே வந்து, ஆமையோ தம்பியாகி இளைய பெருமாள் ஆமாள் வனம் பார்க்க என்ன வர வேண்டும் என்று சொன்னவுடனே சொன்ன போது ஆட்டம் என்று சம்மதித்து ஆமையா அன்னையாகப்பட்ட சீதாதேவி ஆமாள் என்ன சொல்கிறார், என்னையா அத்தைகள மாமிகள அன்னையுட சொல்லை மாமிக மருமகள் சொல்லை வனம் பார்க்க போனேன் அம்மா, எனக்கு வாழ்த்தி வரும் தந்திடுங்கள் என்று சீதாதேவி கேட்டபோது அத்தை மாமிமார்கள் அடிவண்ண சீதாதேவி அடிவண்ண மருமகளை அப்படி ஒரு மாத கர்ப்பமடி ஆமையா நீ ஊற விட்டு போகலாமா மருமகளே 40 நாள் கர்ப்பமடி ஆமையோ ஆமா இந்த நாடு கடந்து போகலாமா அடியம்ம மருமகளை நீ போகவேண்டென்றுரைத்தாள். அந்த பொல்லாத மாமிமார்கள் சொல்லிட்டான், அம்மா போக வேண்டாம், இந்த காலத்துக்கு போக வேண்டாம், ஊரறிய 1 மாதம் நாடறிய 40 நாள் கற்பமடி நாடு கடந்தே போகக்கூடாது கூடாது. சீதாதேவி சொன்னா, மாமிமார்களே உங்கள் வார்த்தையை கேட்டா மன்னன் சொல்லை மதிக்கவில்லை என்று ராமசுவாமிக்கு குறை வந்து விடும். அதனால் சரி என்னை வனத்திற்கு அழைத்து போக சொல்லி அனுப்பி இருப்பார் சொன்னா அவருக்கு தெரியாமலா இருக்கும். இருக்கும் வாழ்த்தி வரம் கொடுங்கன்னா வாழ்த்தி வரம் பெற்றார். ஆமையா ரதத்தை அலங்கரித்து லட்சுமண பெருமாள் கொண்டு வந்து சீதாதேவி ரதத்திலே அமர வைத்து